ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுட்டு இந்த பேன் நல்லா சூடு இருந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நார்மலாக யூஸ் பண்ணுற டீஸ்பூனில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் வெந்தயம், கடுகு வெந்தயம் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். திரும்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் ஸ்டவ் மேலே இந்த பேனை வச்சுட்டு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன். கருப்பு எள் இல்லைனா வெள்ளை எள் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு 4 வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளையும் பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதோ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். வறுத்து வச்ச எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் நைஸாக இதை முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு மீடியம் சைஸ் ஒட்டு மாங்காய் எடுத்து காய் துருவல், அதாவது நம்ம கேரட் துருவுறதுல துருவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம், அப்படிலாம் இந்த மாதிரி துருவி கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற சாதத்துக்கு ஏற்றது போல் மாங்காவோட அளவை பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் முன்ன பின்ன மாங்காவோட அளவு பார்த்தீங்கன்னா மாறும். இப்போ துருவி வச்சுருக்கிற இந்த மாங்காவையும் நான் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக பல்ஸ் மோடில் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப கொரகொரன்னு இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப நைஸாகவும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் தேங்காவையும் மாங்காவையும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கை அளவுக்கு வேர்க்கடலையை நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வேர்க்கடலையை சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் எண்ணெயில். வேர்க்கடலை பாதி அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1.5 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு மிளகாவை மட்டும் நான் இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இந்த மாங்காய் தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சாதத்துக்கும் தேவையான அளவுக்கு இப்போவே சேர்த்து உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து குறைஞ்சது ஒரு 4லிருந்து 5 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணணும். அந்த மாங்காவுடைய பச்சை மணம் போகணும். அது வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டே குக் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் சேர்த்து குக் பண்ணிக்கோங்க. இப்போது மாங்காவுடைய பச்சை மணமெல்லாம் போயிட்டு நல்லா குக் ஆகிட்டு வந்துருச்சு. அதாவது எண்ணெய் பார்த்தீங்கன்னா லைட்டாக சைடில் வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது சாதத்தை சேர்த்து கலந்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 200 கிராம் அரிசி எடுத்து சாதம் உதிரி உதிரியாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்யும் போது நீங்கள் முதல்லையே சாதத்தோடவே உப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் ரைஸ் சாப்பிட. முதல்ல கொஞ்சமாக சாதம் சேர்த்துட்டு கலந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு சாதம் தேவையோ அதுக்கேற்றது போல் நம்ம சாதம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிட்டே எல்லா மசாலையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சாதத்தோடு கலந்து கொடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கூட உப்பு பத்தலைன்னா இப்போவே உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா டேஸ்டியாக மாங்காய் சாதம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கிறேன். எப்பவும் ஒரே மாதிரி மாங்காய் சாதம் செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எடுக்கிற மாங்காய் எந்த அளவுக்கு புளிப்பாக இருக்கோ அதுக்கேற்றது போல் சாதத்தை சேர்த்து நீங்கள் கலந்து கொடுத்துக்கோங்க. நான் ஒரு சின்னதாக இருக்கிற மாதிரி ஒரு ஒட்டு மாங்காய் எடுத்தேன். அதுக்கு 200 கிராம் அளவுக்கு அரிசியை வடித்து சாதம் நான் சேர்த்துக்கிட்டேன், கரெக்டாக இருந்தது. நீங்கள் முன்ன பின்ன மாங்காயோட புளிப்பை பொறுத்து சாதத்தை எக்ஸ்ட்ரா கூட போட்டு நீங்கள் கலந்துக்கலாம். இந்த ஒரு டிப்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக மாங்காய் சாதம் ரெடி ஆகிடும். நான் பார்த்தீங்கன்னா இப்போ மாங்காய் தொக்கு செய்யறதுக்கு ஒரு ஒட்டு மாங்காய் எடுத்திருக்கேன். தண்ணியில் நல்லா கழுவிட்டு மேலே ஒரு துணி போட்டு தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மேலே இருக்கிற தோலை சீவிட்டு இந்த மாதிரி ஒரு காய் துருவல் எடுத்துக்கிட்டு, நம்ம கேரட்லாம் சீவும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி காய் துருவல் எடுத்துக்கிட்டு இந்த மாங்காவை துருவி எடுத்துக்கலாம். மாங்காவை துருவி எடுத்துக்கிட்டேன்.
நம்ம மாங்காவை துருவி எடுத்துக்கிட்டால் போதும் 10 நிமிஷத்தில் தொக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துட்டு ஒரு பேப்பரில் போட்டு நல்லா நைஸாக இடித்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நம்ம அளவு எடுத்துருக்கிறதுனால மிக்சியில் போட்டு பவுடர் பண்ண முடியாது. ஒரு பேப்பரில் போட்டு நம்ம நல்லா நைஸாக இடித்து எடுத்துக்கலாம். கடுகும் நல்லா இப்போ பொரிஞ்சிடுச்சு, வெந்தயமும் நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ நான் இதை மாற்றிக்கிறேன் ஒரு பிளேட்டுக்கு. ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு அடிப்பிடிக்காத மாதிரி பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன். கடாய் வந்து நல்லா சூடேறினதுக்கப்புறமா நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்துருக்கிற இந்த மாங்காவுக்கு குறைஞ்சது ஒரு 50 ml ஆவது நல்லெண்ணெய் வந்து சேர்க்கணும். நீங்கள் எடுக்கிற அந்த 50 ml நல்லெண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. கடைசியாக அந்த எண்ணெயை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே துருவி எடுத்து வச்சுருக்கிற இந்த மாங்காவை சேர்த்துக்கிறேன். மாங்காவை சேர்த்ததுக்கப்புறமா குறைஞ்சது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மாங்காவை நல்லா வதக்குனதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்பூன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி மாங்காய் தொக்கு ஊறுகாயெல்லாம் செய்யும் பொழுது உப்பு காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டு செய்யும் பொழுது ரொம்ப நாளைக்கு வச்சு ஸ்டோர் பண்ணி நம்மளால் யூஸ் பண்ண முடியும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ்வை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள். எண்ணெய்லாம் சைடில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி மாங்காய் நல்லா வெந்து எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வர ஆரம்பிக்கிற சமயத்தில் வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வெந்தயம் கடுகு, அதை வந்து நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொடியை இப்போ இது கூட சேர்த்துடுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 கிராம் அளவுக்கு மேலே இருக்கிற மாங்காய் தான் எடுத்தேன். அதனால் நான் எடுத்த கடுகு வெந்தயத்தோட அளவு கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக சேர்க்கும் போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா கசப்பாகிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து குறைவாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற உப்பு காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். அதுக்காக இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் வெல்லம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த 2 டீஸ்பூன் நல்லெண்ணெயும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா சூடு ஆற வச்சுக்கலாம். நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா குறைஞ்சது ஒரு 4-5 மாதத்துக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியும். கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த மாங்காய் தொக்கு. நான் சொன்ன அளவுகளை போட்டு நீங்கள் இதே போல் உங்களுடைய வீட்டில் மாங்காய் தொக்கு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.